நல்வாழ்த்துக்கள். எங்கள் பிள்ளைங்கள பாருங்கள், பால் காய்ச்சி இப்போ தான் வச்சுருக்கேன், குடிக்குதுங்க. நான் இன்றைக்கி 4 மணிக்கெலாம் கோயிலுக்கு போயிட்டேன். சமையல் நடக்குது பிள்ளைங்களுக்கு. இங்கே பாருங்கள், விடிய காலம் பாயசம் 4 மணிக்கு வச்சுட்டு போனேன். சாமி கும்பிட்டு 3:30க்கெலாம் வச்சுட்டேன். அந்த பாயசம் தான் குடிச்சிருக்குங்க. முட்டை சாதம் வச்சுட்டு போனது வந்து சாப்பிடவே இல்லை. அது வெளியில் 2 பேர் நின்னத்துக்கு வச்சேன். அதுங்க 2 சாப்பிட்டுட்டுங்க. இதுங்க சாப்பிடாத மிச்ச சாதத்தை. இந்த பாருங்க, எங்கள் வயிறு நிறையா குடிச்சிட்டு அப்படியே மண்ணாந்தடிக்க தூங்குறாங்க. அப்படியே குப்பரை அடிச்சு மண்ணாந்தடிச்சு தூங்குறாங்க. தங்கச்சி ஒன்று செய்யக்கூடாது. தம்பி ஒன்று செய்யக்கூடாது. என்னோட தம்பி. மணி, நீ சாப்பிட்லையா? பால் அங்கே வச்சுருக்கேன், சாப்பிட்லையா? சாப்பிடுங்க எல்லோரும். பிள்ளைங்களுக்கு வச்சு ஃபஸ்ட்டு ஆளுக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு, ஒவ்வொரு பாக்கெட்டு. பெரியவங்களுக்கு மட்டும் 2 பாக்கெட்டு. இவளுக்கும் அவனுக்கும் 2 பாக்கெட்டு. பாக்கி எல்லாருக்கும் ஒவ்வொரு பாக்கெட்டு தான். வெளியில் ஒருத்தவங்க போய் நிற்கிறாங்க. கருப்பி வெளில போயிருக்கா. மற்ற பேருக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு பாக்கெட்டு தான். இப்போ பால் காய்ச்சி வச்சுருக்கேன். எல்லாம் சாப்பிட்டு குடிச்சிட்டாங்க. தட்டு காலி ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் ஊற்றணும். இங்கிட்டு பால் வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இருக்குது. பத்தாது. சாதத்தை திக்காயிடுச்சு. சாதம் கேட்டு கொஞ்சம் கிளறி வைப்போன்னு. ஏன் நீ குடிக்காமல் வச்சு வச்சுருக்க? சாப்பிடு. ஓகே கைஸ், பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்க. ஓகே, பாய். இன்னும் கொஞ்சம் ஊற்றுறேன் வை.